உங்களுடைய இருதயத்தின் வலிக்கான மருந்து வெளியில் எந்த மனுஷனிடத்துலையும் தேடாதீங்க, அது கர்த்தரிடத்துல மட்டுமே உண்டு. அவரிடத்துல போய் உங்களுடைய கஷ்டங்களை, கவலைகளை, கண்ணீரை கொடுக்கும்போது அவர் உங்களுக்கு மருந்தாயிருப்பார். வெகு நேரம் நின்று ஜெபிக்கிற அளவுக்கு அவளுடைய இருதயம் காயப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவளுடைய முற்பிதாக்களை பற்றி சொல்லி கூட ஜெபிச்சிருக்கலாம் இல்லையா? ஆபிரஹாமுக்கும் சாராளுக்கும் முதிர் வயதுல ஒரு பிள்ளையை கொடுத்தீங்க, அது மாதிரி எனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க. ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் ரொம்ப நாள் பிள்ளை இல்லாமல் உங்ககிட்ட ஜெபிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிள்ளையை கொடுத்தீரே, அது மாதிரி எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க. ராகேலை நினைத்து ஒரு பிள்ளையை கொடுத்தீங்களே, அது மாதிரி எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிச்சிருக்கலாம் இல்லையா? கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை கொடுக்கும்போது கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லைன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ அந்த வசனத்தை வச்சு கூட அவர் ஜெபிச்சிருக்கலாம். கர்ப்பம் விழுகிறதும் இல்லை, மலடும் உன் தேசத்துல இருப்பதில்லைன்னு சொல்லியிருக்கிறீர. அப்போ நான் ஏன் இன்னும் மலடியா இருக்கணும்? மலடி அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தானே எல்லாரும் என்ன காயப்படுத்துறாங்க. அந்த